Hi friends, இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மதுரை ஸ்டைல்ல மதுரை பன் பரோட்டா செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னாக்கா மைதா மாவு 1.5 கப் எடுத்துர்க்கேன். அரௌண்ட் 300 கிராம் வரைக்கும் மைதா மாவு எடுத்துர்க்கேன். இதுல 1 எக் ஆட் பண்ணிக்கணும். ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 300 கிராம் மாவு இருக்கு இல்லையா, அதுக்கு 75 ml மில்க் நல்லா காய்ச்சின பாயில் பண்ணி ஆறின பால் எடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இது மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் நம்ம பிசையக்கூடாது. மாவு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு சாஃப்டாக நம்ம இந்த மாவை ரெடி பண்ணிக்கணும். ஸோ ஓகே, 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிசைஞ்சு இந்த மாவை ரெடி பண்ணிக்கணும். கூட கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஓவராலாக ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம இது நல்லா பிசையணும். அப்போ தான் அந்த மாவு வந்து சாஃப்டாகும். அதே மாதிரி நம்ம பரோட்டா செய்யும்போது சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சுக்குங்க. இந்த மாதிரி குத்தி நல்லா ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி பிசையணும். 10 நிமிஷம் பிசைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் மேலே போட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணி அப்படியே மேலே தடவி இந்த மாதிரி நல்லா தடவணும். தடவி இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஓகே, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது 2 மணி நேரம் மாவு ஊறியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். அப்படியே நம்ம உருண்டை செய்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முறை கொஞ்சம் பஞ்ச் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டை செய்யணும். நம்ம பால் செய்யணும். இந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கையிலேயே நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி பால் செஞ்சுக்கலாம். உருண்டை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யணும். மிச்சம் நம்ம இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம செஞ்சாச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 உருண்டை இருக்குது. 5 பால்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பால் செஞ்சுட்டு அப்புறமா மேலே கொஞ்சம் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணணும். கொஞ்சம் எண்ணெய் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணணும், க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்டை சப்பாத்தி கட்டை இருந்தால் சப்பாத்தி கட்டையில் நீங்கள் தேய்ச்சிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி கீழே கிரானைட்டில் இந்த மாதிரி கிச்சன் கிரானைட்டில் அந்த கவுண்டர் டாப்பில் போட்டு சப்பாத்தி உருண்டை கட்டை வச்சு நல்லா இந்த மாதிரி பெரட்டணும். நல்லா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எவ்வளோ அளவுக்கு முடியுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் அதை தேய்க்கணும். எவ்வளோ அளவு முடியுதோ அவ்வளோ மாதிரி இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் சைட்லேருந்து அப்படியே எடுத்து மேலே வச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி ரவுண்டாக உருண்டி ஃபஸ்ட்டு அப்படியே நம்ம ரவுண்டாக இந்த மாதிரி உருண்டணும். ஓகே, இப்போ ரெடியாக இருக்கு ஒன்று. இதே மாதிரி மிச்சிருக்க 4 பால்ஸில் இதே மாதிரி நான் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது.
அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு தவாவில் நம்ம பண்ண போகிறோம். தவா வந்து சூடானதும் நம்ம இதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி, ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆயில் சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பரோட்டா, அது வந்து நம்ம சேர்த்துக்கணும். அது வந்து தவா மேலே போட்டு குக் பண்ணணும். ஒரு சைடு குக் ஆனதும் இன்னொரு சைடு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் இன்னொரு சைடு வந்து இது திருப்பி விட்டுக்கணும். இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான். மீடியம் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது குக் பண்ணணும். ஏன்னா இது பன் பரோட்டா பன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகணும், நல்லா பாயில் ஆகணும், குக் ஆகணுன்றதுக்காக, சாஃப்டாகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 சைடும் இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட ஆட் பண்ணி நீங்கள் தவாவில் குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பன் பரோட்டா ரெடியாக இருக்குது. இது வந்து டிஷ் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வாழை இலை வச்சு இந்த மாதிரி நான் வெளியே எடுத்திருக்கேன். ஏன்னா மதுரை பன் பரோட்டா, மதுரையில் எந்த கடையில் போனாலும் இந்த மாதிரி வாழை இலை வச்சு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க பன் பரோட்டா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ பார்க்கறதுக்கே ரொம்ப பன் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ இது சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நம்ம அடிச்சிக்கணும். 4 பக்கமாகவும் இந்த மாதிரி அடிச்சிக்கணும். அடித்தா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் பரோட்டா எப்படி மேலே ஒரு லேயராக வருதோ அந்த மாதிரி தெரியும். அந்த மாதிரி இன்னொரு பரோட்டா பாருங்கள், சுவையான பன் பரோட்டா, மதுரை பன் பரோட்டா ரெடியாக இருக்குது. இது நீங்கள் குர்மாவோட சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மதுரை பன் பரோட்டா இல்லையா, அதனால் நான் மதுரை ஸ்டைல்லே சிக்கன் குர்மா செஞ்சுருக்கேன். அதில் தான் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். இதோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது ட்ரை பண்ணியும் பாருங்கள். இல்லைனா இதை வெஜ் குர்மா கூட நீங்கள் ஆல்டர்னேட்டாக ட்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ என் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.